The judgment of the Honorable Court is hereby delivered. வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தரமான கல்வி வேணும், அதுக்கு தகுதியான ஆசிரியர்கள் வேணும். இது எல்லா குழந்தைங்களுக்கும் பொதுவானது. சரி. இன்னொரு பக்கம் நம்ம அரசியல் அமைத்து சட்டமே சிறுபான்மை சமூகங்களுக்கு சில சிறப்பு உரிமைகளை கொடுத்திருக்கு, அவங்க கல்வி நிறுவனங்களை நடத்துறதுக்கு. ஆமா, சரத்து 30. கரெக்ட். இப்ப இந்த ரெண்டு கொள்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடந்திருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இதுக்கு ஆதாரமா உச்சநீதிமன்றத்தோட ஒரு லேட்டஸ்ட் தீர்ப்பு இருக்கு. செப்டம்பர் 1, 2025 தீர்ப்பு அஞ்சுமன் இஷத்-இ-தாலீம் அறக்கட்டளை வழக்கு இல்லையா? அதேதான். சிவில் மேல்முறையீடு எண் 1385/2025. இந்த தீர்ப்பை வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஇ, அப்புறம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி, இதெல்லாம் சிறுபான்மையினரோட உரிமைகள் கூட எப்படி மோதுது இல்ல எப்படி போகுது? ஆமா, இதுல இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் என்ன, கோர்ட் என்ன சொல்லுதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி. அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு? ஏன்னா பாம்பே ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்னு தீர்ப்புகள் மாறி மாறி வந்திருக்குல்ல. ஆமா. சில கோர்ட் சிறுபான்மை பள்ளிகளுக்கும் டிஇடி கட்டாயம்னு சொல்லுச்சு, சிலது இல்ல தேவையில்லைன்னு சொல்லுச்சு. ஒரே குழப்பம். ஆமா, அந்த முரண்பாடுகளை சரி செய்யத்தான் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. இதுல கோர்ட்டு 2 முக்கியமான கேள்விகளை எடுத்துக்கிட்டாங்க. என்ன கேள்விகள் அது? முதல் கேள்வி, இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல டீச்சரா சேர்றவங்களுக்கு டிஇடி பாஸ் பண்ணிருக்கணும்னு அரசாங்கம் கட்டாயப்படுத்தலாமா? அப்படி செஞ்சா அது அவங்களோட சரத்து 30 உரிமைய பாதிக்குமா இல்லையா? இது முத கேள்வி. ஆமா. ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. சொல்லுங்க. அதாவது இந்த ஆர்டிஇ சட்டம் 2009ல வருது. அதுக்கு முன்னாடியே ஒரு 25-30 வருஷமா வேலையில இருக்காங்க ஒரு டீச்சர். ஓஹோ, சீனியர் டீச்சர்ஸ். ஆமா, அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வரப்போகுது. அந்த ப்ரொமோஷனுக்கு இப்ப அவங்க டெட் பாஸ் பண்ணணுமா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. சரி, இந்த 2 கேள்விக்கும் பதில் தேடுறதுக்கு முன்னாடி இந்த கல்வி உரிமைங்கிறதே எப்படி ஒரு அடிப்படை உரிமையா மாறுச்சுன்னு கொஞ்சம் பாத்திரலாமா? அது முக்கியம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல அரசியலமைப்புல சரத்து 45ன்னு ஒண்ணு இருந்துச்சு. டைரக்டிவ் பிரின்சிபல், வழிகாட்டு நெறிமுறை. ஆமா, அது என்ன சொன்னுச்சுன்னா 14 வயசு வரைக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்க அரசு முயற்சி செய்யணும் தான் இருந்துச்சு. முயற்சி தான், கட்டாயம் இல்ல. ஆமா, சட்டப்படி கட்டாயம் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் வந்தது. மோகினி ஜெயின், உன்னிகிருஷ்ணன் வழக்குகளெல்லாம். அதுல கல்வி உரிமைய வாழ்வுரிமையோட சரத்து 21 ஒரு பகுதியா பார்த்தாங்க இல்லையா? கரெக்ட். அதோட விளைவுதான் 2002ல 86வது திருத்தம். அது மூலமா சரத்து 21ஏன்னு புதுசா சேர்த்து 6 to 14 வயசு குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி ஒரு அடிப்படை உரிமையா ஆக்கினாங்க. ஃபண்டமெண்டல் ரைட். சரி, அந்த அடிப்படை உரிமையை எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்காக தான் 2009ல இந்த ஆர்டிஇ சட்டம், கல்வியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த ஆர்டிஇ சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? சுருக்கமா சிம்பிளா சொன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க பேக்ரவுண்ட் எதுவா இருந்தாலும் குவாலிட்டியான சமமான கல்வியை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சட்டம் சொல்லுது? அதுக்கு குவாலிஃபைடு ட்ரைனிங்கான டீச்சர்ஸ் இருக்கணும், போதுமான கிளாஸ் ரூமு, லைப்ரரி, பிளே கிரவுண்ட் மாதிரி வசதிகள் இருக்கணும், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ கரெக்டா இருக்கணும்னு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. புரியுது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் பொருந்துமாங்கிறது. ஆமா, குறிப்பா ஆர்டிஇ சட்டத்தோட செக்ஷன் 12(1)(c)ன்னு ஒன்னு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுது அது? அது பிரைவேட் ஸ்கூல்ஸ், ஏன் அரசாங்க உதவி வாங்காத அன்எய்டட் ஸ்கூல்ஸா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்க்கிற பிள்ளைகள்ல 25% சீட்டை நலிவடைந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லுது. ஓ, இது சமூக நீதிக்காக கொண்டு வந்தது. ஆமா, ஆனா இது சிறுபான்மை நிறுவனங்களோட சரத்து 30 உரிமைக்கு எதிரா இருக்கான்னு கேள்வி வந்துச்சு. இது சம்பந்தமா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. ஆமா, 2 முக்கியமான தீர்ப்பு இருக்குன்னு படிச்சேன். இருக்கு. முதல்ல 2012ல சொசைட்டி ஃபார் அன்எய்டட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ். அதுல 3 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிஇ சட்டம் பொதுவா செல்லும், ஆனா இந்த 25% ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஆமா, செக்ஷன் 12(1)(c),
அது உதவி பெறாத யூனைடட் சிறுபான்மை பள்ளிகளுக்கு பொருந்தாது, ஆனா உதவி பெறும் எய்டட் பள்ளிகளுக்கு பொருந்தும்னு சொன்னாங்க. அப்போ உதவி வாங்கினா பொருந்தும், வாங்கலனா பொருந்தாதுன்னு சொன்னாங்க. பாதி விலக்கு மாதிரி. ஆமா. ஆனா இதுக்கப்புறம் 2014ல இன்னொரு கேஸ் வந்தது. பிரமாதி எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் ட்ரஸ்ட் கேஸ். இது 5 ஜட்ஜ் பெஞ்ச், பெரிய பெஞ்ச். இதுல என்ன சொன்னாங்க? இவங்க அந்த 2012 தீர்ப்பையே மாத்திட்டாங்க. ஆர்டி சட்டம் அதோட எல்லா பிரிவுகளுமே உதவி பெறும் பெறாத எல்லா சிறுபான்மை பள்ளிகளுக்கும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. முழு விலக்கு. அப்படியா? இது பெரிய மாற்றம். ஏன் அப்படி சொன்னாங்க? வெறும் அந்த 25% இடஒதுக்கீட்டை வச்சா? அவங்க லாஜிக் என்னன்னா, அந்த 25% இடஒதுக்கீடு சிறுபான்மை பள்ளிகளோட தன்மையையும் நிர்வாக உரிமையையும் சரத்து 30 பாதிக்குது. அதனால அந்த ஒரு செக்ஷனை மட்டும் இல்ல, மொத்த சட்டமே அவங்களுக்கு பொருந்தாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓஹோ, இதனால பிரமாதி தீர்ப்புக்கு அப்புறம் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்னா ஆர்டி சட்டத்துக்கு வெளியேன்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். உதவி வாங்கினாலும் சரி, வாங்கலைனாலும் சரி. சரி, இப்போ நாம பாக்குற இந்த 2025 தீர்ப்பு அந்த பிரமாதி தீர்ப்பையே கேள்வி கேக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, மிகச்சரியா. இந்த புதிய தீர்ப்புல ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரமாதி பெஞ்ச் முக்கியமா அந்த செக்ஷன் 12(1)(c) மனசுல வச்சுதான் மொத்த சட்டமும் பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மத்த பிரிவுகள், அதான் ஆர்டி சட்டத்துல டீச்சர் குவாலிஃபிகேஷன், ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைல்ட் சேஃப்டின்னு எத்தனையோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி சரத்து 30 மீறுதுன்னு பிரமாதி பெஞ்ச் சரியா அனலைஸ் பண்ணலன்னு இந்த கோர்ட் சொல்லுது. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு பிரிவை வச்சு மொத்த சட்டத்துக்கும் விலக்கு கொடுத்தது சரியான்னு கேக்குறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம சில நடைமுறை பிரச்சனைகளையும் சொல்றாங்க. இந்த பிரமாதி தீர்ப்பு ஒரு லூப் ஹோல் மாதிரி ஆயிடுச்சோன்னு ஒரு சந்தேகம். எதனால அப்படி சொல்றாங்க? ஏன்னா ஆர்டி சட்டம் வந்த பிறகு, குறிப்பா பிரமாதி தீர்ப்புக்கு அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ் நாங்க மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கேட்கறோம்னு வர்றாங்களாம். இது சட்டத்துல இந்த தப்பிக்கவான ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? இருக்கு. NCPCR, அதாவது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், ஒரு ஸ்டடி பண்ணினதை கோட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மைனாரிட்டின்னு சொல்ற ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல வெறும் 8.76% தான் அந்த மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த பின்தங்கிய மாணவர்கள். அப்போ மீதி பேர்ல கிட்டத்தட்ட 62.5% ஸ்டூடெண்ட்ஸ் மைனாரிட்டியே கிடையாது, மெஜாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்படியா? அப்போ மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் ஆர்டிக்கு கீழே வராததால அங்கு படிக்கிற மெஜாரிட்டி பிள்ளைங்களுக்கும், ஏன் அந்த மைனாரிட்டி பிள்ளைங்களுக்குமே கூட ஆர்டியோட நன்மைகள், அதாவது குவாலிஃபைடு டீச்சர்ஸ், நல்ல வசதிகள் இதெல்லாம் கிடைக்காம போகுதான்னு ஒரு பெரிய கேள்வி எழும்புது இல்லையா? நிச்சயமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது போக சரத்து 31 நிர்வாக உரிமை கொடுத்தாலும் அது ஒரு அப்சல்யூட் உரிமை இல்லைன்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. அதாவது அரசாங்கம் எந்த ரூல்ஸுமே போட முடியாதா? அப்படி இல்ல. முன்னாடியே TMA பாய் கேஸ், கேரளா கல்வி மசோதா கேஸ்ல எல்லாம் கோர்ட் சொல்லியிருக்கு. கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக நியாயமான விதிமுறைகளை, ரீசனபிள் ரெகுலேஷன்ஸ் அரசு கொண்டு வரலாம். அது மைனாரிட்டி நிறுவனங்களுக்கும் பொருந்தும். கண்டிஷன் என்ன? அந்த விதிமுறைகள் அவங்களோட மைனாரிட்டி கேரக்டரை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்போ ஆர்டி சட்டத்தோட டீச்சர் குவாலிஃபிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விதிகள் எல்லாம் பொது நலனுக்காகவும் கல்வி தரத்துக்காகவும் கொண்டு வந்த நியாயமான கட்டுப்பாடுகள்னு இந்த பெஞ்ச் பாக்குது. ஆமா. அதுபோக பிரமாதி தீர்ப்புல சரத்து 29(2) பத்தி சரியா விவாதிக்கலன்னு சொல்றாங்க. சரத்து 29(2) என்ன சொல்லுது? அரசாங்க உதவி வாங்குற எந்த கல்வி நிறுவனமும் மதம், இனம், ஜாதி, மொழி அடிப்படையில யாருக்கும் அட்மிஷன் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இது எய்டட் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கும் பொருந்துமா இல்லையாங்கிற விவாதம் பிரமாதியில சரியா நடக்கலன்னு சொல்றாங்க. ஓகே, பிரமாதி தீர்ப்பு மேல இவ்ளோ கேள்விகள் இருக்கு. சரி, இப்போ அடுத்த மையப்புள்ளிக்கு வருவோம். TET, ஆசிரியர் தகுதி தேர்வு. இது எப்படி கட்டாயமாச்சு? இதுக்கு RTE சட்டத்தோட பிரிவு 23 தான் காரணம். இந்த செக்ஷன் டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு முடிவு பண்ற அதிகாரத்தை NCTEக்கு கொடுக்குது. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஆமா, அவங்க தான் ஆகஸ்ட் 2010லயும் ஜூலை 2011லயும் நோட்டிஃபிகேஷன் போட்டு கிளாஸ் 1லேருந்து 8 வரைக்கும் பாடம் எடுக்கணும்னா டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு கட்டாயமாக்கினாங்க. நோக்கம் நாடு முழுக்க ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் கொண்டு வர்றது. அதேதான். இதுல கூட ஒரு வாதம் வந்தது. TETங்கிறது ஒரு தகுதி, குவாலிஃபிகேஷன் இல்ல, அது வெறும் தகுதி நிலை, எலிஜிபிலிட்டி தான்னு சொன்னாங்க. ஆனா கோர்ட் அதை ஏத்துக்கலையா? இல்ல, இந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. TETயும் ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். செக்ஷன் 23 கீழே NCTE சொல்ற தகுதி அதுதான்னு சொல்லிட்டாங்க. சரி, இது புதுசா வர்றவங்களுக்கு. ஏற்கனவே பல வருஷம் சர்வீஸ்ல இருக்க டீச்சர்ஸ் நிலைமை என்ன? RTE வரதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க. அதுக்கும் சட்டத்துல வழி பண்ணியிருந்தாங்க. செக்ஷன் 23(2)ல திருத்தம் கொண்டு வந்தாங்க.
குறிப்பா 2017 திருத்தம். அது என்ன சொன்னுச்சுன்னா, ஏற்கனவே வேலையில இருந்து ஆனா தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாத டீச்சர்ஸ் மார்ச் 31, 2019க்குள்ள டெட் உட்பட எல்லா தகுதியையும் வாங்கிக்கணும்னு டைம் கொடுத்தாங்க. ஓகே, அவகாசம் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த டெட் விஷயத்துல இந்த தீர்ப்போட ஃபைனல் ஸ்டாண்ட் என்ன? ரொம்ப கிளியர். ஆகஸ்ட் 23, 2010க்கு அப்புறம் அப்பாயிண்ட் ஆன எல்லா டீச்சர்ஸ்க்கும் கிளாஸ் 1 to 8 டெட் கட்டாயம். அதுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் ஆகி குவாலிஃபிகேஷன் இல்லாம இருந்தவங்க கொடுத்த டைமுக்குள்ள, அதாவது மார்ச் 31, 2019க்குள்ள பாஸ் பண்ணிருக்கணும். ப்ரொமோஷனுக்கு அந்த ரெண்டாவது கேள்வி. அதுக்கும் டெட் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. செக்ஷன் 23ல அப்பாயின்ட்மெண்ட்ங்கிற வார்த்தை முதல் அப்பாயின்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ப்ரொமோஷனையும் குறிக்கும்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆஹா, டிஇடி விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களோட முக்கிய முடிவுகளை தொகுத்து சொல்லுங்க. ஓகே, முதல்ல ரொம்ப முக்கியமா அந்த 2014 பிரமாதி தீர்ப்பு, அதாவது மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு ஆர்டிஇலிருந்து முழு விலக்கு கொடுத்தது, அது சட்டப்படி சரியானு இந்த கோர்ட் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. அதனால பிரமாதி தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணுமா? சரத்து 21A கல்வி உரிமை, 29.2 பாகுபாடு தடை, 30.1 மைனாரிட்டி உரிமை, இதுக்கு நடுவுல சரியான பேலன்ஸ் என்ன? இந்த கேள்விகளெல்லாம் ஒரு பெரிய பெஞ்ச் விசாரிக்கணும்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அப்போ மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் பத்தின இறுதி முடிவு இனிமேதான் வரும். அது வரைக்கும் இப்ப என்ன சொல்லிருக்காங்க? இப்போதைக்கு ஒரு இடைக்கால ஏற்பாடா மைனாரிட்டி அல்லாத பள்ளிகள்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் சம்பந்தமா சில உத்தரவுகள் போட்டிருக்காங்க. என்ன அது? முதல்ல டிஇடி பாஸ் பண்றது கட்டாயங்கிறத மறுபடியும் சொல்லிட்டாங்க. ஆனா சரத்து 142 பவர் யூஸ் பண்ணி ஒரு விதிவிலக்கு, அதாவது இந்த தீர்ப்பு வர்ற தேதியில செப்டம்பர் 1, 2025 5 வருஷத்துக்கும் கம்மியா சர்வீஸ் பாக்கி இருக்கிற டீச்சர்ஸ் டெட் பாஸ் பண்ணலனாலும் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் வேலையில இருக்கலாம். சரி, பதவி உயர்வு வேணும்னா ப்ரொமோஷனுக்கு டெட் வேணும், அதுல மாற்றம் இல்ல. ஓகே, 5 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் டைம், அதுக்குள்ள டெட் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணலனா கட்டாய ஓய்வு, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனிமே வர்ற எல்லா புது அப்பாயின்மெண்ட், எல்லா ப்ரொமோஷனுக்கும் டெட் கண்டிப்பா வேணும். மிக தெளிவா இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு சட்ட விவகாரத்தை நாம இன்னைக்கு அலசியிருக்கோம். கடைசியா நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. ஒரு பக்கம் சரத்து 21A எல்லா குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைக்கணும்னு சொல்லுது. மறுபக்கம் சரத்து 30 சிறுபான்மையினருக்கு அங்க கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க உரிமை கொடுக்குது. இந்த 2 அடிப்படை உரிமைகளையும் நடைமுறையில எப்படி பேலன்ஸ் பண்றது? இந்த சட்ட சமநிலைங்கிறது நிஜத்துல ஒரு குழந்தையோட படிப்புக்கும் அவங்க எதிர்காலத்துக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.